ஹாய் கைஸ், இன்னைக்கு ரியோ ராஜ், கோபிகா ரமேஷ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சு ஸ்வினித் சுகுமார் அவரோட டைரக்டோரியல் டெபியூவாக ரிலீஸ் பண்ணியிருக்கிற யுவன் மியூசிக் யுவன் ப்ரொடக்ஷனில் ரிலீஸ் ஆகிருக்கிற ஸ்வீட் ஹார்ட் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஹீரோக்கு தான் லவ் பண்ணி பிரேக்கப் பண்ண பொண்ணு ஒரு நாள் காலையில் ஃபோன் பண்ணி நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் இந்த கதையில் அன்னைய டேயில் என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறது தான் ஒரு ராம்காம் ட்ராமாவாக சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. இதுக்கு இடையில அவங்களோட பாஸ்ட், அதாவது அவங்க எப்படி லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க, அவங்களுக்குள்ள என்னெல்லாம் பிரச்சனை இருந்தது அப்படிங்கிறதுமே ஒரு நான் லீனியர் நரேஷனில் கொடுத்துருக்காங்க. இதான் இந்த படத்தோட ஒன்லைன் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இது வந்து ஒரு நல்ல ஸ்டோரி தான், பட் இது 100% இந்த டீம் டெலிவர் பண்ணாங்களா அப்படிங்கிறதுல நிறைய கேள்வி இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இல்லை, ஃபஸ்ட்டு இந்த படத்தோட லாஸ்ட் 30 minutes சேவியர் ஆஃப் த ஃபிலிம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த ஃபிலிமை காப்பாற்றுறதே அந்த 30 நிமிஷம் தான். பக்காவாக இருந்துச்சு, ரொம்ப எமோஷ்னலாக அதை ரொம்ப சூப்பராகவே கன்வே பண்ணியிருந்தாங்க. ரெஸ்ட் ஆஃப் த ஃபிலிமில் நிறைய சின்ன சின்ன சீன்ஸ், நிறைய சின்ன சின்ன கேரக்டர்ஸ்லாம் ஏன் வராங்க, தேவையே இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற நம்ம நினைக்கக்கூடிய சீன்ஸ் எல்லாமே அந்த லாஸ்ட் 30 minutesல வந்து பக்காவாக கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ரெண்டாவது, இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், ஒரு சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அதை ஃபுல்லாக காட்டாமல் கொஞ்சம் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஆஃபில் அங்கங்கே காட்டி நம்மளை ஒன்று வந்து ஜட்ஜ் பண்ண வச்சிடுறாங்க. ஸோ நம்ம இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்த்துட்டு இருக்கும்போது செகண்ட் ஹாஃபில் அந்த ஃபுல் சீனை காட்டி வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ஓப்பன் பண்ணது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு அந்த சீன்ஸ்லாம். அதே மாதிரி ஹீரோயினையும் தாண்டி ஹீரோவோட ஃப்ரெண்டாக வர அருணாச்சலேஸ்வரன், அவருக்கு வந்து ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து ஒரு தனி ட்ராக் வந்து த்ரூ அவுட் த ஃபிலிம் போய்கிட்டே இருக்கும். பேக் ஆஃப் த சீன்ஸில் வந்து தனியாக அது மட்டும் போயிட்டே இருக்கும், ஒரு காமெடி ட்ராக்கு. அது வந்து ரொம்ப சூப்பராகவே ஒர்க் ஆகிருந்துச்சு இந்த படத்தில். அது காமெடியும் தாண்டி அந்த லவ் வந்து அவங்க எண்ட் பண்ணுற விதம், அவங்களோட அந்த ஆர்க் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. பர்சனலாக வந்து நீங்கள் யாரை கேட்டாலும் இந்த படம் பார்த்தவங்கள ஹீரோயின் கெமிஸ்ட்ரியை விட அவங்க ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பாசிட்டிவ் பாயிண்ட்ஸை தாண்டி நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்குள்ளே வந்தால் ஃபஸ்ட்டு இந்த படத்தோட ஸ்டேஜிங். படத்தில் நிறைய சீரியஸான சீன்ஸ் இருக்குது, பட் அது எல்லாத்துலேயுமே வந்து இவங்க காமெடி பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் அதோட விளைவு என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த காமெடிக்கு நமக்கு சிரிப்பும் வரமாட்டுது. ரெண்டாவது, ஸோ சிரிக்காமல் அந்த சீனை வந்து சீரியஸாகவும் உங்களால் அப்ரோச் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க காமெடி பண்ணுறங்கிற பேரில் அந்த சீரியஸ்னஸ்மே வந்து டைல்யூட் ஆகிடுது. சேம் ப்ராப்ளம் தான் வந்து பிளடி பெக்கர் படத்துலையுமே வந்துச்சு. நிறைய சீனில் வந்து உங்களுக்கு இப்போ சிரிக்கிறதா, அலறதா, கோபமாக பார்க்குறதா அப்படின்னே தெரியாது அந்த சீனை. அதே மாதிரி தான் இந்த படத்துலையுமே நடக்குது. ஸோ காமெடி அப்படிங்கிறது ஒர்க் அவுட்டே ஆகலை 90% ஆஃப் த காமெடி சீன்ஸில். எக்ஸப்ட் அந்த அருணாச்சலேஸ்வரன் அவரோட போர்ஷன் தவிர வேறு எந்த காமெடிக்கும் பெருசாக சிரிப்பே வர மாட்டுது. பட் 75% ஆஃப் த ஃபிலிம் வந்து ஃபுல்லாக காமெடி ட்ராக்கில் தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதுவே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ட்ராபேக். ரெண்டாவது, இந்த படத்தோட நான் லீனியர் நரேஷன். ஆக்சுவலாக இது வந்து நல்லா தான் இருக்குது, பட் என்ன பிரச்சனைனா கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது. இப்போது இந்த படத்தோட எல்லா சீன்ஸும் ப்ராப்பராக ஒர்க் ஆகி என்கேஜிங்காக இருக்கிற பட்சத்தில் அந்த கன்ஃபியூசிங் அப்படிங்கிறது அதுவே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டராக நமக்கு படம் பார்க்கும்போது இருக்கும். பட் இங்கே ஆல்ரெடி அந்த சீன்ஸ்லாம் வந்து ரொம்ப நம்மளை டென்ஷன் ஆக்குற மாதிரி தான் காமெடி பண்ணிட்டுருக்காங்க. அதில் நான் லீனியர் நரேஷன் இன்னும் வந்து போட்டு நம்மளை குழப்பி ஒரு மாதிரி டயரிங் ஒன்றா தான் ஆக்குது. ஸோ அது மாதிரி இந்த படத்தில் ஒரு திருநங்கை கேரக்டர் வருது, அவங்கள வச்சு சீப்பான காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த கேரக்டரை வைக்காமே இருந்திருக்கலாம். ஏன்னா அந்த கேரக்டர் படத்தில் மொத்தமே வரதே வந்து ஒரு 10 நிமிஷம் கூட இருக்காது. பட் அந்த 10 நிமிஷத்துலேயுமே வந்து அங்கங்கே காட்டி அவங்கள டீஸ் பண்ணுறது கேவலமாக அப்படிங்கிறது நல்லாவே இல்லை சுத்தமாக. இத்தனைக்கும் இந்த டேரக்டர் வந்து இதோட ஃபஸ்ட்டு படம், இதெல்லாம் வந்து தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து, இந்த படத்தோட ஹீரோயின் கேரக்டர். ஆல்ரெடி நம்ம ஹீரோ வந்து அவரோட சின்ன வயசு ட்ராமானால வந்து கல்யாணத்து மேலே பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அவரே வந்து ஒரு ஆசிலேஷனாக தான் சுற்றிட்டு இருக்காரு. அவரோட கேரக்டரே வந்து ஒரு கம்ப்ளீட்லி ஃப்ளாடு கேரக்டர் தான் வந்து காட்டுறாங்க. அப்போது அட்லீஸ்ட் அந்த ஹீரோயின் கேரக்டராக வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டராக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் பேச்சுலர் படம் எடுத்துக்கோங்க, லவ்வர் படம் எடுத்துக்கோங்க. இந்த படத்துலலாம் வந்து ஹீரோ வந்து ஒரு ஃப்ளாடு கேரக்டராக இருந்தாலும் ஹீரோயினாவது வந்து ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ராங்கான உமனாக காட்டுவாங்க. பட் இந்த படத்தில் இவங்களுமே வந்து ஒரு டைலமாலே தான் சுற்றிட்டு இருக்காங்க த்ரூ அவுட் த ஃபிலிம். ஸோ அவங்க கேரக்டரை வச்சு கொஞ்சம் மெச்சூர்டாக வந்து ரைட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் பார்க்க நல்லா வந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட், இந்த படத்தோட மியூசிக். யுவனோட மியூசிக் அப்படிங்கிறது ஒரு டீசெண்டாக இருக்குது, அவ்வளோதான் வந்து சொல்லலாம். பட் மற்றபடி வந்து இப்போ இந்த படத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய சீனில் வந்து ஒரு யுவனுக்கு ட்ரிபியூட் பண்ணுற மாதிரிலாம் நிறைய சீன்ஸ் வச்சுருக்காங்க. பட் அதுக்கு டிசர்வ் பண்ணுற மாதிரி அவர் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறி தான். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி எல்லா படத்துலையும் இப்போ வர சொல்கிறது தான் ட்ராகனாக இருக்கட்டும், இதே ஹீரோவோட முந்தைய படம் ஜோவாக இருக்கட்டும், சிகரெட் விஷயம். ஹீரோ வந்து கொஞ்சம் அப்படியே கெத்தான ஆள் அப்படின்ட்டு காட்டுறாங்க அப்படின்னா சிகரெட்டை ஊதி தட்டுற மாதிரி காட்டுறாங்க படம் ஃபுல்லாக. ஜோ படத்துலேயே ஆல்ரெடி வந்து ஒரு 100 சிகரெட் அடிச்சிருப்பாரு, இந்த படத்துலேயும் 100க்கு குறையாமல் அடிக்கிறாரு. ஸோ அதையும் தவிர்க்கிறது நல்லது. ஸோ ஓவரால் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸ், இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ், பட் அது எல்லாத்தையுமே உங்கள் ஸ்டேஜிங்கில் கோட்டை விட்டதுனால ஒரு டீசென்ட் வாட்ச் தான். தேங்க்யூ கைஸ், பை.